மணிவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. அற்புத 10வது மந்திரம். எப்படி தொடங்குது மந்திரம்? சரியும் இப்பிறவி. பொருள் எழுதுங்க. நெருங்கி மேன்மேலு வரும். நெருங்கினா தொடர்ந்துன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நெருங்கிங்கிற வார்த்தை இல்லைனாலும் அதே பொருள் வந்துடும். மேன்மேலும் வரும். பிறப்பையும் இறப்பையும் நீக்குகின்ற வழியை நான் நினைக்கவில்லை. சரி, ஓகே, எழுதுங்க. என்ன எழுதுனீங்க? எண்ணாமல் சிற்றின்பத்தில் அழுந்தி பயனின்றி கிடந்தேன். இதுவும் அதே பண்டாரசாத்திர ஸ்டைல். முன்பகுதி ஊனம், பின்பகுதி ஞானம். கிடந்தேன். அத்தகைய எனக்கு சிவன் என் தலைவன் அளவற்ற பெருமை உடைய தன் திருவடிகள் இரண்டையும் காட்டினான். உண்மை அறிவை கொடுத்தான். என்னை அடிமை கொண்டான். அந்த அற்புதத்தை நான் என்ன என்று அறியேன். அங்கே அதே தானே கேட்குறாரு நடராஜர்கிட்ட. எப்படி இது நடந்ததுன்னு தானே கேட்குறாரு. என்ன என்று அறியேன். இப்பிறப்பு குறிப்புரை. இப்பிறப்பு என்பது எடுத்த இந்த பிறவியை குறித்தது. திருவடியை எல்லையில்லாத என்று சொன்னதற்கு காரணம் அது கிரியாசக்தியும் ஞானசக்தியுமாக இருப்பதால். திருவடியை எல்லையில்லாத என்று வர்ணித்தது அழகான சைவ சித்தாந்தம். எல்லையில்லாத என்று வர்ணித்தது அது கிரியாசக்தியும் ஞானசக்தியுமாக இருப்பதால். படிங்க. அதாவது பிறப்பிறப்பை நீக்கும் வழியை எண்ணவில்லை. முதல் கருத்து. ஒவ்வொரு கருத்தாக பார்க்கலாம். பிறப்பு இறப்பை நீக்கும் வழியை எண்ணவில்லை. பிறப்பிறப்பை நீக்கும் வழி சாதனம். திரும்ப திரும்ப சரியகிரிய யோக ஞானத்தில் தான் போய் நிற்கும் சார். அது சரியகிரிய யோகம் ஞானம். அதை இப்பிறப்பிவை சரியும் இப்பிறப்பிவை நினையாதுங்கிற வார்த்தையில் தான் இவ்வளவு செய்தி இருக்குது. நினையாது என்பதற்கு சாதனம் செய்ய நினையாதுன்னு பொருள் எடுக்கணும். சரியை செய்ய நினைக்காமல், கிரியை செய்ய நினைக்காமல், யோகம் செய்ய நினைக்காமல், ஞானம் செய்ய நினைக்காமல், எல்லாமே இதிலிருந்து தான் வருது. ஆமாம், நம்ம உள்மனதில் அந்த ஆர்வம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சரியையே நீங்கள் நினச்சாதான் செய்ய முடியும். கிரியை யோகம் எல்லாமே நீங்கள் நினச்சாதான் செய்ய முடியும். நேற்று காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணி எல்லாம் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு சொற்பொழிகள்லாம் எழுதிட்டேன். முடியலை. ஒரு மாதிரி இது நைட்டில் ஃபீவர் மாதிரி ஆகிட்டு. முந்தா நாள் நைட்டு படுத்துட்டேன். அது திரும்ப எழுந்திரிச்சு கார் ஏறி போக முடியாது. நம்ம திரும்ப குளித்து அதுக்கு பிறகு திரும்பி வச்சுட்டு தான் போகணும். நம்ம அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? அப்போ அந்த நினைத்தல் என்பதன் பொருள் என்ன? செய்தல், கடைப்பிடித்தல்.
ஆமாம், உங்கள் மனதில் இதை நம்ம செய்யணுங்கிற உணர்வு வராமல் அது வரவே வராது. உங்கள் மைண்டை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, இது வேண்டான்னு செட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. சரியை பண்ண வேண்டாம், கிரியை பண்ண முடிஞ்சு செட் பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சது. அதான் நினையாதுன்னாரு. அடுத்தது செறிகுழலார் செய்யும் கிரியும். கிரி என்ற வார்த்தைக்கு பொய்ன்னு அர்த்தம். உலக வாழ்க்கை பொய் நிறைந்தது. கணவன் மனைவிட்ட பொய் பேசிதாகணும், மனைவி கணவன்கிட்ட பொய் பேசிதாகணும். வாழ்க்கையே பொய் தானே, என்ன சொல்கிறீங்க? அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லி தான் ஆகணும் வாழ்க்கையில். எல்லாமே வார்த்தைகளே நீ பேசுறது நல்லா இருக்குன்னு சொன்னாலே அதே பொய் தானே. ஒருத்தர் மனசார சொல்லியிருக்கானா? சினிமா பாடலில் ஹீரோயினை ஹீரோ வர்ணிக்கிறாரு, அது உண்மையா? அதுக்கு பேர் தான் பொய். ஹீரோயின் ஹீரோவை வர்ணிக்கிறாரு, அது உண்மையா? அப்போ எங்கேயே பொய் தொடங்குது, அதே பொய் தான் குடும்பத்திலையும் நடக்குது. புரியுதா? உங்களுக்கு சாமி அல்லாத எல்லாமே என்னது தான்? பொய்யான வாழ்க்கை தான். இப்போ ஒரு இளம் வயதில் ஒரு சிவனடியார் ஒருத்தர் இறந்துடுறாரு. அவங்க வீட்டுக்கு ரெண்டாவதாக நாங்கள் கொஞ்சம் பேர் போகிறோம். முதல் இதில் நான் போய் ரொம்ப நேரம் இருக்க முடியல, ரெண்டாவதாக ஒரு தடவை போகிறேன். முதல் இதில் நான் இருக்காது தப்பு. காரணம், எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கல்யாணம் பழனியில், அதுக்காக வந்துட்டேன். ரெண்டாவது நாங்கள் போய் அவங்ககிட்ட பேசும்போது அந்த நினைவில் வந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க சுத்தமாக. நான் அதே நினைவில் போகிறேன். எனக்கு அவர் நினைப்பாகவே இருக்குது. கனவில் வர்றாரு, எனக்கு அடிக்கடி ஃபோன் போடுவார் சிவனடியார். அவங்க வீட்டில் செட்டிங்கே மாறிட்டு. காரணம் அவங்க காரணம் கிடையாது, நானாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா அடுத்து சாப்பிடணும், சிலிண்டர் வாங்குறதுக்கு காசு வேணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், மாதம் மாதம் சம்பளம் பணம் வேணும், கரண்ட் பில் கட்டணும். அதை யோசிச்சுட்டு இருப்பாங்களா, அவர் நினச்சிட்டு இருப்பாங்களா? அப்போ வாழ்க்கை என்ன செய்யுது? எந்த உலகத்துக்கு போயிடுது? மாறுகின்ற உலகத்திற்கு போயிடுது. அவ்வளோதான். வாழ்க்கையே பொய் தானுங்க. நீங்கள் அதை வீட்டில் போய் சொல்லாமல் இருந்தீங்கன்னா போதும். ஆனால் உண்மை என்னது தான்? வாழ்க்கை ஒரு பொய் தான். ஆமாம், எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை, எல்லாருமே யார்கிட்ட சொன்னாலும் ஏற்றுக்கிடுவாங்க. ஆமாம் ஆமாம், இல்லை வாழ்க்கையே ஒரு பொய் தான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமாம். நம்ம எப்படி ஒருத்தர் அவர் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே ஆகலைங்கிறாங்க, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே வீட்டை சுத்தமாக கழுவி போய் இது பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு சாப்பிட ஆரம்பித்து மச்சாஞ்சோறு மாமஞ்சோறுன்னு அதுக்கு ஒரு ஆரம்பித்து கறி விருந்து வரைக்கும் போயிடுறாங்களே. இன்றைக்கி லேட்டஸ்ட்டு நம்ம ஏரியாவில் லேட்டஸ்ட்டு வந்து யாராவது ஒருத்தர் இறந்துட்டானா 2 லட்ச ரூபா சாப்பாட்டுக்கு மட்டும் வைக்க வேண்டியிருக்குது. நம்ம ஏரியாவில் சாப்பாட்டுக்கு மட்டுமே 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கையில் வைக்க வேண்டியிருக்குது. ஆமாம், அவர் பண்ணதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அவ்வளவும் பொய் உலக வாழ்க்கை. அதைத்தான் அவர் சொன்னார். பொய், அது கிரின்னா பொய்ன்னு அர்த்தம். அதில் வந்து நான் உங்கள்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து மாணிக்க வாசகர் பெண்கள் மேலே வச்சு சொல்கிறாரு. அதே பண்டார சாத்திரத்தில் அவங்களும் இதே மாதிரி செய்திகளை சொல்கிறாங்களே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த திருநீலகண்ட நாயனார், எம்மை தீண்டு வீராகில் திருநீலகண்டர், அவருடைய வாழ்க்கையில் யார் மேலே நடந்தது? அவருடைய வாழ்க்கையில் பெண்கள் மேலே நடந்ததா, அவருக்கே நடந்ததா? அப்போ இது யார் மேலேயும் வரும். ஆண்களும் இந்த புகாருக்கு உரியவர்கள், பெண்கள் மேல் சொல்லப்படுகின்ற புகார்கள் அனைத்துக்கும் யாருக்கும் பொறுப்பு. ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஆணாதிக்க சமூகம்னு பேர், நம்ம சமூகத்துக்கு பேர். பல முறை நான் இதை பேசிட்டேன். கேரள சமூகம் வந்து பெண்ணாதிக்க சமூகம், தாய் வழி சமூகம். இது வந்து தந்தை வழி சமூகம். சமூகத்தை பிரிப்பாங்க ரெண்டா. மலையாளம் வந்து என்ன சமூகம்? தாய் வழி சமூகம். மருமக்கள் வழி மான்மியம்னு தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் இந்த தாய் வழி சமூகத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு எழுதுவார். ஆமாம், மருமக்கள் தாயம். நம்ம இது வந்து தந்தை வழி சமூகம். யாருக்கு முதன்மை? அப்பாவுக்கு முதன்மை. அங்கே வந்து அம்மாவுக்கு முதன்மை. இந்த தந்தை வழி சமூகமாக நம்ம காலங்காலமாக தொல்காப்பியர் காலத்தில் இருந்ததுனால பெருமையும் உரனும் ஆடுமேன தொல்காப்பியம் சொல்லுது. பெருமையும் வலிமைக்கும் உரியவன் ஆண்கிறார் தொல்காப்பியர். பெருமையும் உரனும் ஆடுமேன, பெருமைக்குரியவனும் வலிமைக்குரியவனும் ஆண்தான்கிறார் தொல்காப்பியரே சொல்கிறார். அவர் தான் நமக்கு முதல் நூல், அவரே சொல்கிறார். அதனால தான் இந்த புகார்களை எல்லாம் நம்ம பெண்கள் மேலே வைக்கிறோம். ஆனால் இப்படி ஒன்றும் பெண்கள் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணிடல. மாணிக்க வாசகரும் அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் தான், இலக்கிய விதிகளுக்கு கட்டுப்பட்டவர். ஆனால் அந்த புகார் யாருக்கும் உரியது? ஆண்களுக்கும் அந்த புகாருக்கு உரியவர்கள். ஏதோ பெண்களெல்லாம் இப்படி வாழ்ந்ததாகவும் ஆண்களெல்லாம் எல்லாரும் சித்தர்களாக வாழ்ந்ததாகவும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. இல்லாத உலகியலில் அழுந்துவதற்கு ஒரு பக்கம் கணவன் காரணமாகிறான்,
இன்னொரு பக்கம் யார் காரணமாகறா? மனைவி காரணமாகறா. இது வட்டி வரவு செலவு பண்ணால் அந்த அம்மா வீட்டில் உட்காந்து வட்டியை வசூல் பண்ணுது. வேறு என்ன ஆகிற போகுது? இவன் சித்தராக உட்காந்து அவங்க அந்த அம்மா மட்டும் உட்காந்து வரவு பண்ணிகிட்டு இருக்குதா? 2 பேரும் தான் தப்பு பண்ணுறாங்க. என்ன சார்? இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண்ணிடத்தில் வரதட்சணை பணம்னு கேட்டு வாங்கிறது யார்? இவன் தானே முதல் தப்பை தொடங்கி வைக்கிறான். உண்டா இல்லையா? இவன் தானே முதல் தப்பை தொடங்கி வைக்கிறான். அதெல்லாம் நம்ம யோசித்து புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் புரிய மாட்டேங்கிறாங்க சைவத்தில். இது உங்களுக்கு என்ன சார் நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எந்த சமூகத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம்? பெண் சமூகத்தை தான் சொல்கிறோம். இவங்க எல்லாருமே சித்தர்களாக நேர்மையாக இருக்கிற மாதிரியும் பெண்களால் தான் இந்த சமூகமே கட்டுற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். 2 பேராலையுமே தான் சிக்கல். அதான் ஒரு பாரதியார் கவிதை உங்ககிட்ட சொன்னேன். கற்புனா சொன்ன வார்த்தை மாறாமை. பாரதியார் சொல்கிறார், கற்பு நிலை என்று பேச வந்தார், இரு கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம் அப்படின்னாரு பாரதியார். சொன்ன வார்த்தையை மாறக்கூடாதுன்னு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மட்டும் ஏன் சொல்கிறா? யாருக்கும் சொல்லு, ஆம்பளைக்கும் சொல்லு அப்படின்னார். கற்பு நிலை என்று பேச வந்தார், இரு கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம் அப்படின்னார். அதையெல்லாம் எடுத்தீங்கன்னா தான் இது புரியும். இல்லைன்னா நம்ம உட்காந்துக்கிட்டு சரியும் இப்பிறப்பிறப்பு வைநினையோ அது சரி குழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கண்டையும் பாடிட்டே இருக்கவங்க 500 யுகத்துக்கு. இது என்ன சொல்ல வருதுங்கிற சித்தாந்தம் என்ன செய்யாது, தெரியாது. பெண்கள் மேல் வைத்து சொன்னாலும் பெண்கள் தங்கள் மேல் வச்சுக்கிடணும், ஆண்கள் யார் மேலே வச்சுக்கணும்? அவங்க மேலே வச்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த உயிர் திருந்தும். அந்த உயிர் திருந்தும். அதை அதில் ஆழமாக வச்சு சொன்னார் மாணிக்க வாசகர். எனது தலைவன், அதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொன்னேன். ரொம்ப நாள் ஆனதுனால அதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன். பண்டார சாத்திரத்தில் சித்தாந்த பகருடைங்கிற பகுதியிலிருந்து ஒரு ஆன்மாவை மங்கையாக காட்டி அந்த ஆன்மா என்ற பெண் அப்பாவும் இருக்கிறது அம்மாவும் இருக்கிறது எடுத்து படித்து காட்டினோம்னா இல்லையா? அந்த பகுதி நினைவு வச்சிங்கன்னா தான் தெரியும். இந்த இடத்துல பெண்ணுங்கிறது ஆன்மா தான். உலகியலில் நம்ம சொல்கிற யார் கிடையாது, உலகியல் பெண் கிடையாது. இந்த பெண் என்றது யார் தான்? ஆன்மா தான். அது ஆணாக இருந்தால் தன்மையில் ஏற்றணும், பெண்ணாக இருந்தால் தன்மையில் ஏற்றணும். பொம்பளைகள் மேலே பழியை போட்டுட்டு யாரும் தப்பிக்கக்கூடாது. சமூகத்தில் கேடு வந்ததே எதனால தான்? பழியெல்லாம் யார் மேலே போட்டுட்டாங்க? பெண்கள் மேலே போட்டுட்டு இவன் என்னமோ எல்லாரும் யோக்கியமாக வாழ்கிற மாதிரி பேசிக்கொண்டு வாழ ஆரம்பித்த இடத்துல தான் சமூகம் கெட்டது. ஆமாம். அதனால் இங்கே பெண் என்று சொன்னது எதை? ஆன்மாவை என்று எடுத்துக்கொள்ளணும். ஆன்மாவை என்று எடுத்துக்கொள்ளணும். புரியுதா? அதாவது மன்னர்கள் காலத்துலேருந்து இந்த பிரச்சனை தான். அவன் எல்லா தப்பும் செய்வான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. மன்னர்களே, நீங்கள் அந்த காலத்து மன்னர்களை பாருங்கள். அந்த ஒழுக்கத்தை பற்றி மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், அவன் ஒழுக்கமாக இருக்க மாட்டான். அப்படி மன்னர்கள், ஒழுக்கமுள்ள மன்னர்களும் இருந்தாங்க, ஒழுக்கம் இல்லாத மன்னர்களும் இருந்தாங்க. அதில் தான் நம்ம சமூகம் படிப்படியாக தவறுக்கு இடம் போனது. புரியுதா? அதையெல்லாம் இதில் எடுத்துக்கொள்ளணும். அதை சொல்லிட்டு இறைவன் எம்பிரான் எல்லையில்லாததன் இணைமலர் கடல் காட்டி, அது என்ன அழகான வார்த்தை. கிரியாசக்தி ஞானசக்தியை எல்லையில்லாதனாரா சைவ சித்தாந்தம் பாருங்க. அந்த இணைமலர் கடல் காட்டி இறைவன் திருவடியை காட்டினால் ஒழிய இந்த சிற்றின்பத்திலிருந்து ஆணும் தப்பிக்க முடியாது, பெண்ணும் தப்பிக்க முடியாது. மாணிக்க வாசகரும் ஒரு ஆன்மாதான். அவர் தன்னை இப்படி தானே பாட முடியும். நாம் அந்த இடத்துல மாணிக்க வாசகரையும் யாராக தான் பார்க்கணும்? ஒரு ஆன்மாவை, குருவாகிய ஆன்மான்னு பார்க்கணும். திருவடியை காட்டினால் ஒளி அப்படின்னா அருள் பெறாமல் இதிலிருந்து ஒருவன் விடுபட முடியாது. இப்போ ஞானசம்பந்தர் நீங்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்யுங்கன்னு பூம்பாவையை காட்டி சொல்கிறாங்க. அவர் இந்த இடத்துல என்னுடைய மகள்னு சொல்கிற இடத்துக்கு அவர் வர்றாரு. அப்படின்னா அவர் சரியாக இருந்தார். உண்டா இல்லையா? அவர் சரியாக இருந்த ஆன்மாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி நீங்கள் பெரிய புராணத்துக்குள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கணும். பிரம்மாவுக்கு ஒரு சராசரி மானிட எண்ணங்கள் தான் வந்தது. ஆனால் ஞானசம்பந்தர் அருளாக பார்த்தார். அதேமாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த 2 பெண்களை கல்யாணம் பண்ணது ஒரு திருவிளையாடல். ஆனால் அந்த பெண்களை பிரிஞ்சு போகும்போது அவர் அதை பெருசாக எடுத்துக்கிடலையே. அவர் கையில் புறப்படும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மனைவிட்ட சொல்லிட்டு வரேன், அந்த அம்மாவை பார்க்காம முடியாதுன்னு சொன்னாரா? அவர் பறவையாருக்கு தூது விடுறது அவர் போய் சாப்பிட்டு தூங்குறதுக்காக கேட்டார். பறவையார்ட்ட தூது கேட்டது அவர் சைவ பணி செய்யணும். அந்த அம்மா வீட்டுக்கு போய் இருந்தால் தான் அடியார்களை சந்திக்க முடியும், அப்போ தான் கோயிலாக போக முடியும். அதுக்காகத்தான் கேட்டார். அவர் போய் சாப்பிட்டு தூங்குறதுக்காக கேட்டார் சுந்தரர். அந்த இடத்துல சுந்தரரை கவனிக்கணும். இந்த ட்ராக்கில் வர்ற எல்லா சேனலும் பார்க்கணும். கேரளா சொற்பொழியில் ஒரு திருப்பமே என்னென்னா ஃபுல்லாக பெரிய புராணம் சொல்லி கொடுத்தோம். நேற்று திருமருகல் கதை சொல்லி கொடுத்தோம். சேரமான் பெருமாள் நாயனார் கதை சொன்னோம். அதை ரொம்ப நல்லா கேட்குறாங்க.
அதை அங்கேயே நான் ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கி தங்கிடலாம் பார்க்குறேன். புரியுதா? ஒரு 60 நாளில் மலையாளத்தை பழகிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். ஆமாம், முருகனுடைய பார்வை பட்டு தான் அந்த குரத்திங்கிற நிலை மாறி தெய்வ கோலம் வருது. யாருக்கு? வள்ளிக்கு வருது. அதெல்லாம் பேசியிருக்கிறோம், நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். தான் சைவ சித்தாந்தத்தை சொல்லியிருக்கவங்க தான் என்னை பார்த்தான் அதையெல்லாம் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிற இடத்துல தான் தோக்குறான். எல்லா சித்தாந்திகளும் இவனுக்கு தேவையில்லைங்கிற. உனக்கு மட்டும் தேவையா? நீ என்ன பிறக்கும்போது சித்தாந்தியை பிறந்தியா? நீனும் இதே மாதிரி பிறந்து தானே அடுத்தவங்க சொல்லி தானே தெரிஞ்சுக்கிட்ட. அப்போ அவங்களும் யாராவது சொன்னால் தானே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதையெல்லாம் அதாவது இறைவன் அருள் பெறாமல் 2 விஷயத்தில் விடுபட முடியாது. அதாவது சிற்றின்பத்தில் அழுந்தினால் பிறப்பு இறப்பு. ரிவர்ஸில் போய் பாருங்கள். உலகில் அழுந்தினேங்கிறார்ல, நீங்கள் உலகில் அழுந்தினாலே நீங்கள் பிறப்புக்கு உட்படணும், இறப்புக்கு உட்படணும். வினை பெறுகிறோம். என்ன பெறுகிறோம்? வினைங்கிறது உள்ளே இல்லை, நீங்கள் எடுத்துக்கணும். பிறப்புக்கு என்ன தேவை? வினை தேவை. வினை உருவாகிடும். மாயையில் அழுந்துட்டான். மாயில் அழுந்தும் போது எது உருவாகிடும்? வினை உருவாகிடும். அது பிறப்புக்கு வழிவகுக்கும். நீங்கள் எங்கே சுற்றினாலும் அது வந்து நின்றுடும். அடுத்த பதிகத்தை பொருள் எழுதிட்டு நீங்கள் கிளம்பலாம். என்ன சத்தம் கேட்குதுங்க? ஸ்பீக்கர் போட்டிருக்காங்களா? வேற சத்தமானு கேட்டேன். எழுதுங்க. சென்னிப்பத்து சிவ விளைவு அப்படின்னா சிவம் கிடைத்தல் அர்த்தம். சிவத்தை அடைதல். முதல் மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம். சிவன் தேவர்களுக்கு தலைவன், உண்மையான வீரன். திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பேசும்போது அவர் கல்யாணத்தை ஏற்கிறாரா மறுக்கிறாரா? அந்த இடத்தை இணைக்கணும். இதில் ஒவ்வொரு ஆளும் 63 லிஸ்ட்டில் கொண்டு வரணும். ஞானசம்பந்தர் என்ன செய்கிறாரு? மறுக்கிறார். பிறகு சம்மதிக்கிறாரா இல்லையா? எதுக்கு சம்மதிச்சாரு? அப்போ சம்பிரதாயத்துக்காக கல்யாணம் பண்ணால் பந்தம் வராது. புரியுதா? ஞானசம்பந்தர் மறுத்த இடம் என்ன செஞ்சிருவோம்? மையல் மானுடமாய் மயங்கிடுவோம், அழுந்திடுவோம். சுந்தரரை எப்போ வந்து தடுத்தாண்டார்? அவர் சொன்னாரா கல்யாணத்தன்னைக்கு வாங்க சொன்னாரா? மையமெல்லாம் மானுடமாய் மயங்குற இடம் எது? அறம். இல்லறம் தான் மயங்குற இடம். அதாவது மையல் மாநிலமாய் மயங்குற இடம்னா எல்லாருமே வந்து குடும்பத்துக்கு வெளியே சொல்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே தான் சொல்கிறாரு. குடும்பத்துக்குள்ளே தான் சொல்கிறாருங்கிறதுனால தான் இறைவன் கல்யாணத்தை அன்னைக்கு வந்தது. வெளியே அழுந்துறது செகண்ட் குவாலிட்டிங்க. அது அசிங்கங்கள் நமக்கு வேண்டாம். வீடே என்னது தான்? மையல் மானுடமாய் மயங்குற இடம் தான். ஆமாம், அதைத்தான் சொல்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் யோசித்து வச்சிங்கன்னா என்ன விட்டிங்கன்னா ஒரு நாள் பேசுவேன். இந்த ட்ராக் முழுவதே அப்படியே ஒன்று இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இறைவன் தேவர் தலைவனாக இருக்கிறான், உண்மையான வீரன், அழகான திருப்பெருந்துறையில் மன்னனாக இருக்கிறான். திருப்பெருந்துறை மன்னன் மும்மூர்த்திகளாலும் அறிய முடியாத ஆதி, பேரின்ப வடிவானவன், மும்மூர்த்திகளாலும் அறிய முடியாத ஆதி. ஆதினா எல்லாவற்றிற்கும் துவக்கமானவன், பேரின்ப வடிவமானவன், அன்பர் அல்லாதவர்களால் அறிய முடியாத ஒளியானவன், ஒளிமேனி உடையவன், அவரது பரிசுத்தமான பெருமையுடைய தாமரை போன்ற திருவடியில் நம் தலை நிலை பெற்று பொருந்தி விளங்கும். இந்த பதிகத்தை நீங்கள் எடுத்த உடனே ஒரு புது பார்வையில் பார்த்து பழகிடணும். இதில் ஒன்லி மறைப்பே கிடையாது.
ஒன்லி அருளல் மட்டும்தான். எது மட்டும்தான்? முற்றிலும் யார் சம்மந்தப்பட்டது மட்டும்? இறைவன் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். உள்ள பாருங்க, தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறியுணாத முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறியுணாத சோதி மலச்சோதியான் தூயமாமல் சேவடிக்கணும் செல்லிமணி சொல்லுங்க. அதாவது ஊனம் கட்டுநிலை பிறப்பு நிலை எதுவுமே அதில் கிடையாது. ஒன்லி யாருடைய புகழ் மட்டும்? இறைவன் புகழ் மட்டும். குறிப்புரை: மும்மூர்த்திகளுள் பிரம்மனும் அயனும் ஞானம் பெறாதவர்கள். ருத்திரன் ஞானம் பெற்றாலும் அதிகார மலமுடையவர். மலர்ச்சோதி மென்மையும் குளிர்ச்சியும் உடைய ஜோதி. மென்மையும் குளிர்ச்சியும் உடைய ஜோதி. மலர்ச்சோதிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றாரு? உடைய சோதி. மென்மையும் குளிர்ச்சியும் உடைய ஜோதி மலர்ச்சோதி. இது அந்த சிவபுராணத்தில் அந்த வரி அப்படியே இருக்குது. யோசிப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவோம். இந்த வரி அப்படியே இருக்குது. மலர்ச்சுடரே, தோற்ற மலர்ச்சுடரேன்னு வருது பாருங்க, சிவபுராணத்தில் இருக்குதுங்க. அதாவது மலர்ச்சுடரேன்னு வரும். மாசற்ற ஜோதி, மாசற்ற ஜோதி, அது அப்படியே இங்கே ரிப்பீட்டட். அதை முதல் 4 தலைப்பு ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும் திருவாசகத்தில். அழகான மந்திரம், அழகான தலைப்பு. அதாவது நம்முடைய திருவடியை இறைவனுடைய காலடியில் வைத்து வணங்குதலை பணிதல். ஒரே வார்த்தையில் சொன்னால் என்னது? பணிதல். இறைவன் திருவடியை கொண்டு நம்ம தலையில் வச்சாதான் அது திருவடி தீக்கை. இது நேரடியாக திருவடி தீக்கைக்கு பொருந்துமான்னு தெரியல. திருவடி தீக்கை நம்ம போய் இறைவன் காலில் தலை வைக்கிறதா, இறைவன் நம்ம காலில் தலை வைக்கிறதா? அந்த நுட்பத்தை வந்து கண்டுபிடிக்கணும். நானே என்ன ஜனாதிபதினு சொல்லிக்கிறதா? ஜனாதிபதிங்கிறது அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே உயர்ந்த பதவியாகி ஜனாதிபதி பதவி வருது. அது மாதிரி திருவடி தீக்கைங்கிறது யார் கொடுக்கறது? இங்கே நான் இறைவன் திருவடியில் என் தலையை வைக்கிறேன்னா இது இறைவன் வைக்கல, நம்ம தான் வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது எதாவது மட்டுமே சேரும். பணிதல் மட்டும்தான். எதில் சேராது? அந்த மாதிரி குறிப்புகள் வருதான்னு பார்க்கணும். புரியுதா? அந்த மாதிரி குறிப்புகள் வருதான்னு பார்க்கணும். அவன் தான் நமக்கு கவலை கிடையாது. பொருந்தணும் இல்லை. மாணிக்கவாசகர் சொல்லாத யார் சொன்னால் நமக்கு என்ன? மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலையா? தீக்கை யார் கொடுக்கறது? இந்த மாணிக்கவாசகர் நம்ம கொண்டு தலையை வைக்கிறோம்னு சொல்றாரு. அவருக்கு திருவடி தீக்கை வந்து தொடங்கும் போதே கொடுத்தாச்சுங்க. அவருக்கு இது பொருந்தும், நமக்கு இது திருவடி தீக்கை ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். அவரை நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரக்கூடாது. அவர் வந்து தொடங்கும் போதே இதில் தான் தொடங்குறாரு. திருவடி தீக்கை தான் குருவை சந்திச்சோன்னு வாங்கிடுறாரு. நமக்கு இது பொருந்துமா, இதை நம்ம வந்து திருவடி தீக்கைன்னு நம்ம மேலே அப்ளை பண்ண முடியுமாங்கிறத கவனிக்கும். இப்போ அந்த அற்புதப்பத்தில் உள்ள அந்த குறைகளை நம்ம மேலே அப்ளை பண்ணுறோம்ல, அது மாதிரி இதை நம்ம மேலே நிச்சய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. பண்ணினாலும் இது பணிதலில் தான் சேருமே தவிர எதில் சேராது? தீக்கையில் சேருமாங்கிறத பின்னால் ஒரு குறிப்புகளை வச்சு பார்க்கணும். ஆமாம், வித்தியா இருக்குது. அதெல்லாம் வித்தியாசம். ஆட்பட்டேன்னு வேற, ஆட்கொண்டேன்னு வேற. ஆமாம், அடிமை ஆகிறது வேற, அடிமை கொள்வது வேற. அதாவது அதை வந்து நம்ம போக போக கண்டுபிடிக்கலாம் என்று பாடப்பகுதி நிறைவு செய்வோம். அவ்வளோதான். வேறு சந்தேகம் கேட்கணும். குழந்தையம்மாள் என்னது? அதுதான் நானே அங்கேயே சொன்னீங்களாங்க.